ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. இன்றைக்கான வீடியோ நம்ம எதாவது பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் போயிட்டு இருக்கனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வேறு எங்கேயோ போகிறோம் அப்படின்றது. வெளில போய் நம்ம புறாவோட சேல்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்க போகிறோம். அதுவும் ஃபேன்சி புறாவை கூப்பிட்ருக்காங்க. ரொம்பவே ரேட்டும் கம்மியாக நல்ல நல்ல புறாலாம் வச்சுருந்தாங்க. நேராக வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அது என்னென்ன புறா எப்படி இருக்குது அப்படின்றது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போக விட மாட்டேங்கிறாங்க. உள்ளே போக குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படி உள்ளே போவோம். ஒன்றும் பண்ணல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பான்சர் தான். அவங்க நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி புறா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா போய் பார்க்க போயிருந்தோம். இது ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வீடியோ தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்பான்சர் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காசு உண்டான்னு கேட்டிங்கன்னா காசு ஒன்று தான். இந்த மாதிரி ஏதாவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்டு போயிடும். இது ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா வியூவர்ஸ்க்கெலாம் கட்டாயம் கிடையாது வாங்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வாங்க. எப்போதும் சொல்கிறது தான், நேரில் பார்த்து வாங்க, ஜிபே பண்ணி வாங்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி, நம்மளாக இருந்தாலுமே சரி, அதான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம அவங்களோடைய புறா சேல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி தான் நம்ம இப்போ வீடியோ எடுக்க வந்திருக்கோம். அவங்கக்கிட்ட என்னென்ன புறாலாம் இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியா இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கலாம். ரேட்டு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அந்த ஊரில் தான் நம்ம நிற்கிறோம். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக திருச்செந்தூர் போவோம்ல, அந்த ரோட்டில் தான் இவங்களோட வீடு அந்த இடத்துல இருக்குது. நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டுடலாம். ஏன்னா நீங்கள் புறா என்னென்ன புறாலாம்னு வச்சுருக்கீங்க? நம்மகிட்ட முஸ்கி இருக்குது. சரிண்ணா. படாங்கு இருக்குது ஒயிட் கலரில். நன்னு இருக்குது. கிங் இருக்குது. சரி. கட்டிங் ஒயினாக இருக்குது. கண்ணேசியில் ரெட்டு சாண்டலும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. சரி. பேண்டைல் இருக்குது. முஸ்கில் ஆல்மண்ட் கலரு, சில்வரு, பிளாக்கு, ஒயிட்டு. சரிண்ணா. ஆமாம், ஃபேண்டைல் நிறைய செட் இருக்குது, 4-5 செட் இருக்குது. சரிண்ணா. அப்புறம் ஹோமர் இருக்குது. டபுள் கிரஸ்டட் இருக்குது ஒரு ஜோடி. சரி, இப்போ நீங்கள் எந்த புறாலாம் சேல்ஸ் கொடுக்க போகிறீங்க? அது எதெல்லாம் சேல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளோ வருதுன்னு இது சேலுக்குல அப்புறம் நான் அதில் பிளாக் கொடுக்கேன். சரி. பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது. கன்னியாஸ்ரீ பேடு. நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு செட்டு கிடந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சேம் கலர் ரெண்டுமே பிளாக்கு. ப்ரைஸ் எவ்வளோனா வருது இது? உங்கள் சேனலுக்காண்டி 1800 கொடுக்கலாம் ப்ரோ. உங்களுக்கு 1800 ஃபைனல் பண்ணிக்கலாம். நீங்கள் யாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக பார்த்து நீங்கள் பேசி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக அடுத்த புறா போய் பார்த்துடலாம். இது என்ன புறா ப்ரோ? அது இது பியூட்டி ஹோமரா? ஆமாம். இதோட ஜோடி அந்த அங்கே நிற்குது. அதான் எனக்கு அதோட ஜோடி. சரி. ப்ரைஸ் எவ்வளோ வருது? அது ப்ரோ 2500 ப்ரோ. பியூட்டி ஹோமர் 2500. ஓகே. சரி. நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியனு. ஃபீமேல் ஆஸ்திரேலியன் ரெட் கலரு. மேல் ஹங்கேரியன். பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்குது பேடு. ஆனால் பார்த்தீங்கன்னா புறா நல்லா தெளிவாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சிக்கோடி இருக்குது. சிக்ஸுமே நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேண்டில் பிளாக் கலர். எது? பிளாக் பேண்டில். சரி. நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அது இருக்குது ஃபேண்டைல், பிளாக் கலர் ஃபேண்டைல் இருக்குது. எக்கில் தான் இருக்குது. அதுவும் எக்கில் தான் இருக்கா? சரி. அதோடைய மேல் பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது. அதோட ஃபீமேலாக தான் இருக்குது. இது எதுவும் வைப்பு எதுவும் வச்சுருக்கா? நிறைய வைப்பு, எல்லாமே நம்மளோட வைப்பு இருக்குது. நிறைய வைப்பு நம்மளால் பார்க்க முடியல, நம்ம திருநெல்வேலி இருக்கிறதுனால புறாவை கொஞ்சம் கவனிக்க முடியல, அதனால் கொடுக்கும். சரி. எப்படி புறாவில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக அப்படி மேலே நல்ல லைனுகளோட. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹோமர் இருக்குது. லைன் பார்த்தீங்கன்னா நல்ல லைனு. புறாவும் நல்லா தெளிவாக தான் இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோனா வருது இது? அது 900 கொடுக்கலாம் ப்ரோ. 900 கொடுத்துடலாம். இது எதுவும் எவ்வளோ நேரம் பறந்துருக்கு எதுவும்? இல்லை, நான் ரேசிங் விட்டது இல்லை. சரி. நம்ம முக்கியமான ஆள்லேருந்து வாங்கினது. சரி. ஓகே. அதுக்கடுத்து இந்த செட்டு சேல்ஸ் கிடையாதுல்ல? சரி. வேறு எந்த செட்லாம் ப்ரோ இருக்குது? சரி. அடுத்து இதெல்லாம்
இது வந்து நன்னுக்குள்ள ஃபீமேல். அது வந்து கிராஸ் ப்ரீடு தான், வேறு அதோட ஃபீமேல் சேர்த்துட்டு. சரி 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 ஓகே ஓகே. இந்த நான் உண்டா இப்படி? இது வந்து கிங் இது உண்டா இப்படி? இல்லை கிங் கொடுக்கல. முஸ்கி 6 அவைலபிள். ஸோ 6 பார்த்தீங்கன்னா முஸ்கி ஃபுல்லுமே நல்லா தெளிவாக தான் இருக்குது. முஸ்கி 6 ஃபுல்லுமே சேல்ஸ்க்கு தான் இருக்குது. ஸோ இந்த வந்து எவ்வளோ வருது ப்ரோ? இந்த ஆல்மண்ட் முஸ்கி நான் 500 ப்ரோ. இது ஆல்மண்ட் முஸ்கி மேல். இது சிங்கிள் மேல் தான் இருக்குது. சிங்கிள் மேல் தான் இருக்குது. ஆமாம். அடுத்த செட்டு மேல் வந்து 2 6 அவைலபிளாக இருக்குது. ஓகே ஓகே. ரேட் வந்து 500. ஆமாம், அது சிங்கிளு. அது பேரா வந்து 800 ஆல்மண்ட். அது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்கி வந்து நம்ம வந்து நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1500 2000 அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸே வந்து 500 கொடுக்காங்க. அதுவும் ஆல்மண்ட் முஸ்கி வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா நார்மல் முஸ்கியே நம்ம வந்து ரேட்டு கூட தான் வாங்கிட்டு இருக்கோம். இது ஆல்மண்ட் முஸ்கி வந்து நம்மளுக்கு வந்து 500 சிங்கிள் பீஸ் கிடைக்குன்னா ரொம்ப லக்கு தான். ஸோ யாருக்கும் வேணால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பேரண்ட் அந்த 2 சிக்கோட பேரண்ட் தான் இது. இது பேரண்டா? இதுதான் பேரண்ட். இதோடதா? அதோட பேரண்ட் தான். இதோட 6 தான் ரெண்டுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேரு. ஸோ முஸ்கி இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது போக வந்து 6 ஓடி இருக்குது. ஸோ இப்போ 6 தான் சேல்ஸுக்கு. 6 தான் சேல்ஸுக்கு இருக்கா? சரி சரி. ஆல்மண்ட் முஸ்கில் பார்த்தீங்கன்னா 6 தான் சேல்ஸுக்கு இருக்குது. அதாவது பெரிய செட்டு வந்து அவங்க வந்து கேஜிக்கு போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சோலோவாக இருக்குது. இது மேல் தானே ப்ரோ? இது மேல். இந்த ஆல்மண்ட் முஸ்கி வந்து கிடக்கு, சோலோவாக கிடக்கு. ஸோ யாருக்கும் வேணால் இது வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 500 தான். அதுக்கு அடுத்தபடியாக அந்த செட்டு உண்டா? அந்த முஸ்கி செட்டு? ஓகே ஓகே ஓகே. இந்த முஸ்கி செட் இது இந்த முஸ்கி செட் உண்டா? அது எக்கில் இருக்குது. அது வந்து சரி 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 சரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 6ல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பேட் வந்து இப்போதைக்கு கொடுக்குறதுக்கு இல்லை, அதோட 6 தான் கொடுக்குறாப்புல. ஸோ யாருக்கும் வேணால் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வாங்கிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தபடியாக போய் பார்த்துடலாம். ஸோ அடுத்து பிளாக் முஸ்கி சிக்கு இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இது சிக்கு வந்து ரேட் எவ்வளோன்னு சொன்னீங்க? 600. ஸோ யாரும் வந்து வேணா அது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ நல்லா வந்து வெளியே வந்து இறை எடுத்து அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கொடுப்போம். யாருக்கும் வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். அது உங்கள் திறமைக்கு ஏற்ற இருக்குது. நீங்கள் வளர்க்குறது அந்த உங்கள் திறமை. அடுத்து ஆல்மண்ட். இதுவும் ஆல்மண்ட் வந்து மேலு. ஃபீமேல் வந்து ஒயிட் கலர். இதுவும் 2 6 ஆகும். சரி 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 சரி. இதுவும் பார்த்தீங்கன்னா இதோட 6 தான் நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு சேல்ஸுக்கு வந்து இருக்குது. இதுவும் ஆல்மண்ட் முஸ்கி தான். ஸோ அதோட சிக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஸோ அது இற கொடுத்துட்ருக்குது. ப்ரோ இது என்ன ப்ரோ 4 முட்டை இருக்குது இதில்? நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லை? இல்லை இது வந்து புறா எது முட்டை விடுச்சுன்னு இதில் இடையில ஒரு 2 அந்த பியூட்டி ஹோம் ஒரு ஃபீமேலு, அண்ணோட ஃபீமேலு. சரி சரி சரி. இதெல்லாம் இடையில ரொம்ப அந்த ஃபோனில் எலி கடிச்சு கொஞ்சம் டெத் ஆகி போச்சு. சரி சரி சரி. முட்டைகள் அது எது முட்டைன்னு தெரியல. எது முட்டை தெரியல. சும்மாதிக்கு மொத்தமாக வச்சுருக்கீங்களா? அடை காக்குதா எப்படி? இல்லை எதுவும் அடக்கா, எதுவுமே அடை காக்கலையா? ஃபீமேலாம் செத்து போச்சு. இல்லை சரி 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 சரி. நம்மளோட ரேர் படாங்கு 6 2 அவைலபிள். படாங்கு 6 இருக்கா இப்போதைக்கு? ஓகே ஓகே ஓகே. அதாவது நம்ம வந்து சிக்கு மட்டும் தான் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்கோம். அது சேல்ஸ் கிடையாதுல்ல ப்ரோ? ஸோ படாங்கு 6 வந்து இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ ஒயிட் கலர் படாங்க யார்ட்டையும் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லை. சரி 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 சரி. இந்த செட்லாம் சேல்ஸ் அப்படி? ஆமாம். செட்டு கூட எல்லாம் சரி. ஏன்னா நீங்கள் எவ்வளோ நாளான புறா வளர்த்துறீங்க? நான் ஒரு 7-8 வருஷமாக வளர்க்கேன். 7-8 வருஷமாக வளர்க்கீங்களா? சரி சரி. என்னென்ன மாதிரிலாம் புறாலாம் வளர்த்துறீங்க? நான் எல்லாமே வளர்த்துருக்கேன். இப்போதைக்கு இப்போ இதுதான் இருக்குது. நான் எல்லா இதுலேயுமே நம்ம வளர்த்து அனுபவங்கள் இருக்குது. அப்படியா? சரி சரி நம்ம சரி. பார்க்க முடியலங்கிறது தான் இதுவே கொஞ்சம் குறைப்போம் அப்படின்ற இந்த செட்டெல்லாம். சரி 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 சரி. இந்த புறாக்கெலாம் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் போட்டுருக்கீங்க? ஃபுட்டு நம்ம வந்து நம்ம ரெடிமேடாக வாங்குறதில்ல, நம்ம வாங்கி தான் மிக்ஸ் பண்ணுறோம். அப்படியா? சரி சரி. கம்பு, கேப்பை, சோளம், கருப்பு சோளம், சரி சரி சரி, தினை, கொண்டைக்கடலை, சிறுபயிறு, பட்டாணி எல்லாத்தையும் வாங்கி நம்ம வீட்லேயே மிக்ஸ் பண்ணுறது தான். சரி 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 சரி. இந்த செட்டு வந்து எவ்வளோண்ணா வந்துச்சு இந்த செட்டு போடுறதுக்கு? இந்த செட்டு போடுறது எனக்கு வந்து 12,000 ரூபா வச்சுக்கோ. 12,000 வந்துருச்சோ? சரி சரி சரி. நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து நம்மளே இது நம்ம ரெடி பண்ணது, அதனால் 12,000 ரூபா. ஓ, நீங்கள் லேபர் கூலி இல்லாமல் நீங்களே மெட்டீரியல் வாங்கி நம்மளே ரெடி பண்ணுறது. சரி சரி சரி. இல்லைன்னா கொஞ்சம் காசு ஃபுல்லாக வரும். இது சேல்ஸுக்கு தான் இருக்குது இல்லை கேஜிக்கு? அது வந்து சேல் கொடுக்கலாம். ஆனால் வந்து அது கால் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். மற்றபடி அது ப்ரீடாகவும் நான் 6 எடுத்திருக்கேன். சரி 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 சரி. அது கால் ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் கால் ப்ராப்ளம், அதனால் அது கொடுக்கல. என்ன பேட்னா இது? இது டபுள் கிரஸ்டட் பிளாக் கலர். சரி 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 சரி. யாரும் பரவாயில்ல வாங்கலாம் அது, ஆனால் அது ப்ரீடாகவும் அதுக்கு கேரண்டி. வேணா சேல் பண்ணலாம். ரேட்டு இது 2,800 கொடுக்கலாம் ப்ரோ. 2,800. ஓகே 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 ஓகே.
ஸோ யாருக்கும் இந்த பேட்டில் வந்து விருப்பம் இருந்து இந்த மாதிரி பேட்லாம் வளர்க்கணுன்னு ஆசை இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ ரேட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து பார்த்து பேசினாலும் முன்ன பின்ன வாங்கிக்கிடலாம். இப்போ புறா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஸோ அது நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து சொல்லிடுறாங்க, காலில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பரவாயில்ல நான் வளர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சரி 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 எடுத்துட்டீங்களா? இது வளர்த்ததில்ல, நான் எக்ஸ்ட்ரா மாற்றி வச்சு எடுத்துருக்கேன். ஸோ இதோட எக்கை வந்து மாற்றி வச்சு அவங்க எடுத்துருக்காங்க. அந்த விருப்பம் இருக்குது, எனக்கு பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம். கட்டாயம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப ரேரான ப்ரீடு. சரி சரி சரி. இந்த இது எல்லாமே பாதி அடி வாங்கியிருக்கும். ஆமாம் கண்டிப்பாக மிஸ் ஆகிரும். ஆனால் ஃபேன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செட்டு போட்டு வளர்க்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா தவுடால் புறாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு காஸ்ட்டு கம்மியான புறா தான், போனாலும் வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது போனாலும் ஏதாச்சும் 2 புறா கூட்டு வரும். ஆனால் ஃபேன்ஸு போய் சப்போஸ் போயிட்டுனாலும் அவங்க வீட்டில் போய் கேட்டாலும் அவங்க சில பேர் வந்து தருவாங்க, சில பேர் வந்து இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஃபேன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேஜில் போட்டு வளங்க, அதாவது நல்ல ப்ரீடிங் கேஜ் அந்த மாதிரி வளங்க. ஸோ இந்த மாதிரி செட்டு இருந்துச்சுன்னா அதில் போட்டு வளர்க்குறது பெஸ்ட்டு. நம்ம புறா வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா புறாவுக்கு வந்து நோயும் வராது, புறாவும் தெளிவாக இருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம வந்து கேஜியும் க்ளீன் பண்ணி நல்லா அடைச்சியும் சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா அது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ஒரு செட்டு வந்து தேவைப்படுது, அதாவது அண்ணனுக்கு தேவைப்படுது. ஸோ என்ன புறானா உங்களுக்கு தேவைப்படுது? நன்னில் வந்து ஒரு ஃபீமேல் வேணும் ப்ரோ. ஸோ பேராக தான் இருக்குது, ஆனால் அதில் பேர் வந்து சும்மா சாதா புறா தான் பேர் போட்டிருக்கேன். அதில் ஒரு ஃபீமேல் வேணும். இல்லை நீங்கள் மேல் வேணாலும் நீங்கள் மேலே எடுத்துக்கலாம். சரி சரி சரி. அதேமாதிரி பியூட்டி ஹோம்பர்லேயும் ஒரு ஃபீமேல் வேணும், ஒயிட் கலரில். சரி சரி சரி. நீங்கள் மேல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் மேல் வாங்கிக்கலாம், இல்லை ஃபீமேல் சேல் பண்ணாலும் ஃபீமேல் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி. ஸோ பார்த்தீங்கன்னா 2 புறா நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ யாரும் இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாவது போகலாம், அப்படி அர்ஜென்ட்டாக எனக்கு இந்த மாதிரி ஒரு புறா மட்டும் தனியாக கிடக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், வந்து வாங்கிக்கலாம். ஸோ யாரும் கொடுக்க போகிறீங்க, லாட்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வந்து ஒரு புறா மட்டும் தேவைப்படுது. ஸோ இதில் ஏன்னா உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க? நம்மகிட்ட பிளாக் கலர் ஃபேண்டில் கொடுக்கணும். சரிண்ணா. அப்புறம் அந்த கன்னியாஸ்ரீ பிளாக் இருக்குல்ல, அது சேல் பண்ணோம். சரி. அப்புறம் அந்த ஆஸ்திரேலியனும் ஹங்கேரியன் மிக்ஸ் அதுக்கு மேல் வந்து அது வந்து சிக் டூரிஸ்ட்டு. சார் இப்போ வந்து நம்மக்கிட்ட புறாக நோயெல்லாம் வந்தோன்னா என்ன மாதிரி மெடிசன்லாம் இது பண்ணுறீங்க? நம்ம மேக்ஸிமம் இயற்கை மருந்து தான் மெடிசன். சரி சரி. நாட்டு மருந்து தான் போடுறீங்களா? சரி சரி. இந்த சளி அந்த மாதிரிலாம் வருதுல்ல, அதுக்கெலாம் என்ன பண்ணி? நம்ம துளசி, இஞ்சி, சுக்கு, இது நம்ம ரெகுலராக தண்ணியில் வாரத்தில் ஒரு நாள் வச்சாலே போதும். சரி 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 சரி. இப்படி ஏதாவது கொஞ்சம் அதிகமாக சரியாகலன்னா அஜித்ரால் டானிக். சரி சரி. அதுக்கப்புறம் வந்து இந்த தலை சுத்து அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா? ஆமாம், தலை சுத்து நம்ம மேக்ஸிமம் வந்தது இல்லை. ஃபுட்டு கரெக்டாக நம்ம சத்துள்ள உணவு வச்சு தலை சுத்து வராது மேக்ஸிமம். சரி சரி சரி. இப்படி ஒரு வேளை வந்துச்சுன்னா நியூரோப்பியன் டேப்லெட்டு முதல்ல புறாவை தனிமைப்படுத்தணும். சரி சரி. கண்டிப்பாக. ஆமாம், இல்லைனா அது எல்லா புறாக்குமே வந்துடும். ஆமாம், தனிமைப்படுத்திட்டு வசம்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வசம்பு கேள்விப்பட்டிருக்கேன். அதை நைட்டு ஊற வச்சு அரைச்சி அதை கூண்டில் தெளிச்சு விட்டிங்கன்னா மேக்ஸிமம் எந்த நோயாக இருந்தாலும் கிளியர் ஆயிடும். இப்படி கூடு உள்ள தெளிச்சிடணுமா? கூடு உள்ள ஃபுல்லாக வசமாக தொளிச்சு விட்டிங்கன்னா ஒரு 100 கிராம் வசம்பு வாங்கி நைட்டு ஊற வச்சு நீங்கள் அரைச்சி தொளிச்சு விட்டிங்கன்னா போதும். எந்த ஒரு நோய் ஸ்டார்டிங்கில் நீங்கள் தொளிச்சிட்டாலும் அந்த நோய் அடுத்து பரவாது. ஓகே ஓகே. ரொம்ப நான் ரிசல்ட் பண்ணதான் ரொம்ப பெட்டரான ஒரு ரிசல்ட். லொக்கேஷன் வந்து நான் வந்து திரும்படியும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக திருச்செந்தூர் போகிறோம்ல அந்த ரோடு, அதுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து நல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக யாருனாலும் வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் நான் வந்து இந்த வீடியோ கீழே வந்து போடுறேன், நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அண்ணன்ட்ட வந்து 4 ஃபேன்டைல் ஒயிட் ஃபேன்டைல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா கிளிப் எனக்கு அழிஞ்சிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அது எதனாலன்னு தெரில, ஒன்று வீடியோ எடுத்தோமா இல்லை எடுக்காமல் வச்சு பேசிகிட்டு இருந்தோமான்னு தெரில. ஸோ சாரி. பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஃபேன்டைலும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது விவரம் வேணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கான்டாக்டில் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தரேன், அதில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க எடுக்கலை அப்படின்னா ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான் எனக்கு இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கிட்டா பஸ் யூ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. எந்த புறா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பார்ப்போம். பாய்.